சரி பெஸ்டோ உலக நாடு பூமியை காவல் காக்கிறதுக்கு மன்னராட்சியில் அந்த விவசாயத்தை கரெக்டாக கொண்டு வந்தான். காவல் காக்கிறது ஆமா விவசாயம் பண்ணிக்கோ. கிராமத்தில் இருந்து கிராமம் தான் இருந்தது. இப்போ சிட்டின்னு இவன் வந்து ஓட்டு முத்திரை வாங்கி அசிங்கம் பண்ணி அகமாதம் பண்ணிட்டான். காவல்துறை அதிகாரினா என்ன அர்த்தம்? காவல் காக்கிறது விவசாய இடத்த காவல் காக்கு. இருக்கிற இடம், வீடு, உடை, சாப்பாட்டு உணவு, மானிட பிறவிக்கு உன்னையும் சேர்த்து தான் காவல்துறை அதிகாரி. நல்லா கேட்டுக்கோப்பா. அத்துமீறி நீயாட்டு சர்றுன்னு போகிற, சர்றுன்னு வார. அப்போ ஒரு ஆதார கார்டில் எவ்வளோ சட்டம் பண்ணி வச்சுருக்கான்? ஒத்த ஆதார கார்டில் உனக்கு அனைத்தும் தெரியும். இது யார்? ஏற்கனவே கான்ஸ்டபிள்லேருந்து ஒரு அதிகாரி இருக்கிறவங்க உட்காந்து பேசத்தான் செய்யுத. இதுக்கு யார் முற்றுப்புள்ளி வைக்க? அரசியல்வாதி இப்படி ஒரு பேப்பரை விட்டு பாழாக்கு தான், பூரா பூமியை பாழாக்கு தான். அது ஏற்கனவே எல்லா இடத்துலையும் உட்காந்து பேசிக்கொண்டு தான் இருக்க காவல்துறை அதிகாரி. ஆணும் பெண்ணும் பயங்கரமாக போகுது, பயங்கரமாக ஆடுது. ஐயோ இது என்னைக்கு முற்றுப்புள்ளி சீக்கிரமாக ஐயா வைக்கட்டும்னு சில காவல்துறை உட்காந்து பேசுத. ஐயா வைக்கணும், இது வச்சு சும்மா துவைச்சி எடுக்கணும், வேறு ஐயா அடிக்கணும் அப்படின்னு பேசுத. அப்போ அந்த காவல்துறை அதிகாரி உனக்கு என்ன கணக்கு? அந்த கணக்கு முடிக்கணும்ல. இவன் கொட்டு அடிப்பான், கொட்டு மேலே அடிப்பான். ஒவ்வொரு நாட்டு ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொட்டு மேலே அடிப்பான். அப்படியே உட்காந்து இப்போ சட்டப்பேரவை எப்படி அடிக்கானா? இப்போ வெளியில் செத்தவனுக்கு போனவனுக்கு கொட்டு மேலே அடிக்கான், கல்யாணம் முடிக்கிறதுக்கு கொட்டு மேலே அடிக்கான். அப்போ இவன் எப்படி உட்காந்து கொட்டு மேலே அடிக்கானா? ஒரு சட்டப்பேரவையில் உட்காந்து ஏண்டா பூமியை விவசாயத்தை அழிக்காதீங்கடா, இருக்கிற இடம் அப்படிங்கிற சொல்ல வார்த்தை இல்லை. எங்கே எவ்வளோத்தினாயிரம் இடம் கிடக்கு, அதை போடுறா, பட்டா போடுறா, பவரை போடுறா, அட்ரா அந்த பேப்பரை கொண்டாடா. எல்லாவனுக்கும் நான் சம்பளம் போடணும், என் வீட்டுக்கு நான் திடிச்சு கொண்டு போகணும். வெறியில் நிற்கான். அரசியல்வாதி தமிழ்நாடு ஓவர் வெறியில் இருக்கான். டெல்லியில் அதுக்கு மேலே வெறியில் இருக்கான். இப்போ டெல்லியில் இப்போ பெரிய சிக்கல் வரும். ஏன்னா கணக்கு முடிக்க அரசியல்வாதிக்கு டெல்லியும் தமிழ்நாடும் முட்டும் மோத விடுவார். காவல்துறை முடிச்சாச்சுனாலே சிக்கல் பயங்கரமாக உண்டாகும். சரியா? இப்போ காவல்துறை கணக்கு போட்டு இது முடிக்கணும்ல, கணக்கு போட்டு பொட்டியில் பூட்டணும்ல. ஏன்னா பூமி அழிக்க நான் கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டார். பூமி அழிக்காட கொடுத்துருக்கேன், ஒரே வார்த்தை, விவசாயம் பண்ணிக்கோ, சாப்பிட்டுக்கோ. இருக்கிற இடம் ஏண்டா ஒரு இடத்துல ஒரு ஏக்கர் நெல் விளைஞ்சா அது எங்கே 10 மாதம் கர்ப்பத்தில் பிறக்கிற பிள்ளைய இப்போ 2 மாதத்தில் கொண்டு வந்துருதான். இப்போ மானிட பிறகு அப்படி தான் மூளையை திரிக்கான். அதே மாதிரி நெல் விளையிற இடத்துல 5 மாதம் விளைய வேண்டிய நெல் 90 நாளில் உள்ள கொண்டு வந்துருதான். அப்போ என்ன அர்த்தம்? மருந்து அடிக்கான், பூமியை பாழாக்குதான். மருந்து அடிக்கான், பூமியை பாழாக்குதான். இயற்கை சாப்பாடு 1/2 ஏக்கர் இருந்தாலும் 10 பேர் ஒரு வருஷத்துக்கு சாப்பிட்லாம். 1/2 ஏக்கர் நெல் 2 போகம் 2 விளைச்சல் எடுத்தா ஏண்டா அதுக்கு தாண்டா கொடுத்துருக்காரு. இப்படி பட்டா போட்டு பவர் போட்டு அடிக்கிறதுக்காடா கொடுத்துருக்காரு. காவல்துறை அதிகாரி கேட்டுக்கோப்பா. சுற்றி அடிக்க எத்தனாயிரம் ஏக்கரு எல்லாம் கோயிலுக்குள்ளே சொத்து எல்லாமே உன் கணக்கு இருக்குது, எல்லாமே இருக்குது. கோயிலுக்குள்ளே இடம் பூரா, ஐயா ஆலயம் இடம் பூரா உள்ளே இருக்குது. அது மீறி நீ எப்படி விட்ட? எல்லாம் பிளாட் அடிக்கான், உள்ளே விவசாயத்துக்குள்ளே பில்டிங் கட்டு தான். எப்படி நீ விட்ட? அந்த கேள்வி கேட்கார். எப்படி நீ விட்ட? அப்போ காவல்துறை அனைத்தும் 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்க, தொழில் பார்க்க. அதை எதுக்கு விட்ட? அதை பாத்தியா பார்க்கலையா? 2ஆம் நம்பர் பார்க்குறது பாத்தியா பார்க்கலையா? அதை விட்டுட்ட. பேப்பரை அச்சடித்து ஒரு லேண்டு போடுதான், லேண்டு வாங்குதான், லேண்டு அடிக்கான். அப்போ அதில் எத்தனாயிரம் கோடி பேசி கைமாறு சாக்காக கூட்டி இங்கிட்டு மாற்ற அங்கிட்டு மாற்ற, அதை நீ கண்டுபிடிக்கல. அப்போ உன்னுடைய வேலை கவனத்தில் மானிட பிறவி உள்ள அடித்த போகிற கேஸு, அந்த வந்த கேஸு, இதைத்தான் உங்களுக்கு பார்க்க டைம் இருக்கும். தபால் வருதா, அந்த தபாலை பார்த்து இவனை பாரு அவனை பாரு, அதுக்கு தான் உங்களுக்கு கொடுத்துருக்கான் வேலை அரசியல்வாதி. புரியுதாப்பா? கணக்கு காவல்துறை உள்ள வெளியே கணக்கு எடுக்கார். தப்பாக ஆடக்கூடாது. தப்பு செஞ்சா அவன் தப்பு செய்கிறானா ஆணும் பெண்ணும் காலர் எதுக்கு போட்டிருக்கான்? சட்டையை காலரை போட்டு எப்படி தப்பிக்கான்? அதான் சுப்ரீம் கோர்ட்ஸ் கணக்கும் உச்ச நீதிமன்ற கோர்ட்ஸ் கணக்கும் எழுதி முடிக்கார். 9 to 11 முக்கால் சத்தியம். அதுக்குள்ளே இருக்கிறது நீ இருக்க காவல்துறை அதிகாரி. உன் கணக்கு ஃபுல்லாக இருக்குல்ல, அதுக்கு முடிக்கணும். முக்கால் சத்தியம் முடிச்சிட்டாரு, முற்றுப்புள்ளி வச்சுட்டு